ஹாய்லருக்கு வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி ஆத்தூர். இன்னைக்கு இந்த வகுப்பில் ஜாகிரஃபியில் இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியாவுடைய திட்ட நேரம் என்றால் என்ன, இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியாவுடைய திட்ட நேரம் பற்றி நாம் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த திட்ட நேரம்? உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியாவில் இப்போ டைம் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 மணி, சாயங்காலம் ஒரு 3 மணி ஆக போகுது அப்படின்னா இதே டைம் தான் லண்டன்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதே டைம் தான் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் ஃபிக்ஸட் டைம். அதுவே இந்தியாவில் ஃபாலோ பண்ண இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம், அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணாங்கன்னா அமெரிக்கா ஸ்டாண்டர்ட் டைம். அப்போது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவுக்கு எதன் அடிப்படையில் இந்த டைம் தான் இந்தியன் பீப்புளுக்குன்றதை எதை வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கக்கூடியது ஐஎஸ்டி, இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம். இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியா பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய முக்கியமான சில கோடுகள். அது என்ன கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலிருந்து கீழ் நோக்கி வரையப்பட்ட தீர்க்க கோடு. எனக்கு தீர்க்க கோடு, இந்த கோடுகள் பற்றி தெரிஞ்சாதான் நம்ம இந்தியாவுக்கு இதுதான் ஸ்டாண்டர்ட் டைம், இப்படி தான் வகுத்து கொடுப்பாங்கன்றது உங்களுக்கு புரிய வரும். தீர்க்க கோடுகள் அப்படின்னா இது இங்கிலீஷில் லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தமாக பூமியின் மீது இது வரையப்பட்ட ஒரு கற்பனை கோடுகள்னே தவிர இயற்கையான கோடுகள் கிடையாது. அப்போ இயற்கையான கோடுகள்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக, நம்மளுடைய வசதிக்காக ஒரு செயற்கையாக வரையப்பட்டிருக்கக்கூடிய கற்பனை கோடு. மொத்த தீர்க்க கோடுகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 360 கோடுகள் இருக்கும். எத்தனைங்க? 360 கோடுகள். இந்த கோடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கிலிருந்து தெற்காக அல்லது செங்குத்தாகனா வெர்டிகல், செங்குத்தாக இருக்கும். மொத்தம் 360 கோடுகள். இந்த கோடுகளே 2ஆ பிரிக்கலாம். 320 2ஆ பிரிக்கலாம். எப்படி? ஒரு பக்கம் 180, மறுபடியும் இன்னொரு 180, ஆக மொத்தம் 360. ஓகே, அப்போ பூமியை 2ஆ ஸ்பிட் பண்றோம். ஸ்பிட் பண்ணக்கூடியது யாரு? 0 டிகிரி, சரிங்களா? சென்ட்ரல் மெரிடியன் அப்படின்னு சொல்றோம். சென்ட்ரல் மெரிடியன் அப்படின்னா பூமியின் மத்திய தீர்க்க ரேகை. அது எங்க எதன் வழியாக போகிறது அப்படின்னா, லண்டன் உள்ள கிரீன்விச் மீன் டைம் வழியாக போகுது. இது ஷார்ட்டா ஜிஎம்டின்னு சொல்லுவோம், சரிங்களா? லண்டன் கிரீன்விச் வழியாக இந்த 0 டிகிரி பூமத்திய ரேகையானது நடுவே செல்கிறது. ஓகேங்களா? சரி, இந்த ரேகை செல்லக்கூடிய இந்த ரேகையிலிருந்து தான் மற்ற கண்ட்ரியுடைய சென்ட்ரல் மெரிடியன், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு சென்ட்ரல் மெரிடியன் இருக்கும். இந்த பூமிக்கு இப்படி சென்ட்ரல் மெரிடியனும் ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்ட்ரல் மெரிடியன் இருக்கும். இந்த 360 கோடுகளில் எத்தனாவது கோடு அந்த நாட்டுக்கு சென்ட்ரல் மெரிடியன் அப்படின்றத கணக்கு வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த ஜிஎம்டி 0 டிகிரியிலிருந்து அந்த நாட்டுடைய சென்ட்ரல் மெரிடியனுக்கு இடைப்பட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க, மொத்தம் 360 கோடுங்க. 2ஆ பிரிச்சுமா, பூமி 2ஆ பிரிச்சுட்டோமா? யார் பிரிக்கிறா? 0 டிகிரி ஜிஎம்டி கோடு. அப்போ இந்த கோட்டுக்கு வலதுபுறம் இருந்தா இதுக்கு பேரு ஈஸ்டர்ன் லாங்கிடியூட். நல்லா பார்த்துக்கோங்க, ஈஸ்டர்ன் லாங்கிடியூட், கிழக்கு தீர்க்க கோடு. இதுவே இந்த கோட்டுக்கு இடதுபுறம் இருந்ததுன்னா அதுக்கு பேரு மேற்கு தீர்க்க கோடுகள், வெஸ்டர்ன் லாங்கிடியூட். அப்போ ஈஸ்டர்ன் லாங்கிடியூட்ல மொத்தம் 180 கோடுகள் இருக்கா? வெஸ்டர்ன் லாங்கிடியூட்ல மொத்தம் 180 கோடுகள் இருக்கா? நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த கோட்டில் இருந்து 0 டிகிரியிலிருந்து நம்மளுடைய இந்தியா எக்ஸ்டென்ஷன் இது வரைக்கும் இருக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் எது வரைக்கும் இருக்குன்றதை நான் போன வகுப்புல பார்த்தோம். பாருங்க, 8 டிகிரி நார்தர்ன் லேட்டிடியூட் டு 37 டிகிரி நார்தர்ன் லேட்டிடியூட். அதுவே 68 டிகிரி ஈஸ்டர்ன் லாங்கிடியூட் டு 97 டிகிரி ஈஸ்டர்ன் லாங்கிடியூட். இதை புரியுதா? இப்போ புரியும் பாருங்க. இப்போ 8 டிகிரி 37 டிகிரி அப்படின்றது நம்ம அச்ச கோடுகள் பற்றி நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஆனால் நமக்கு தேவை இந்த தீர்க்க கோடுகள் தான். ஏன்னா இந்த தீர்க்க கோடுகள் வச்சு தான் டைம் கால்குலேட் பண்ணுறாங்க. 68வது கோடில் தொடங்கி 97வது டிகிரியில் போய் முடியணும். அது எப்படின்னா, நீங்கள் என்ன பண்ண போறீங்க, மொத்தம் தீர்க்க கோடுகள் மொத்தம் 360 கோடுகள் இருக்கா? அந்த 360 கோடுகள்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் 0, ஜீரோல கணக்கு வச்சுக்கிறோம். உதாரணத்துக்கு நான் வந்து ஸ்கேல் அளக்குறோம் 10 சென்டிமீட்டர் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 சென்டிமீட்டர் தான் கோடு போடுறோம். அதே போல நமக்கு வந்து இந்தியாவோட எக்ஸ்டென்ஷன் 68வது கோட்டில் தொடங்கி 97வது கோட்டில் போய் முடியுது. அந்த 68வது கோட்டில் போய் டச் பண்ணணும். அதுவும் எந்த கோடு? ஈஸ்டர்ன் லாங்கிடியூட். எது ஈஸ்டர்ன் லாங்கிடியூட்?
இந்த கோட்டுக்கு வலதுபுறம் இருந்ததுன்னா முதல் 180 கோடுகளும் ஈஸ்டர்ன் லாங்கிடியூட். அது 180க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 186வது கோடுலேருந்து 360வது கோடு வரைக்கும் அது எல்லாமே வெஸ்டர்ன் லாங்கிடியூட் அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போ 68 தானே, 68 என்பது எதுக்குள்ள இருக்கு? 68 என்பது 180க்குள்ளதான் இருக்கு. அப்போ இது கண்டிப்பா ஈஸ்டர்ன் லாங்கிடியூடுக்குள்ள தான் வரும். அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 1 2 3 4 எக்ஸெட்ரா 68வது கோட்டில் ஒரு புள்ளி வைக்கிறோம். எங்க போய் முடியுது? 68 97 போய் முடியுது. 68லேருந்து 69 70 எக்ஸெட்ரா ஒரு புள்ளி 97வது கோட்டில் ஒரு புள்ளி வைக்கிறோம். அப்போ ரெண்டு கோட்டுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு கண்டுபிடிச்சிடலாம். 97 மைனஸ் 68 போட்டா 29 கோடு. அப்போ இந்தியாவின் மீது செல்லக்கூடிய கோடு மொத்தமா 360 கோடுகள் சொல்லி பார்த்தோமா. 360ல 29 கோடுகள் இந்திய நாட்டின் மீது செல்கிறது. அப்ப 29 கோடுகள் இருக்கு இல்லையா, அதுல எது நடுக்கோடுன்றதை கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. 29 கோட்டை 2ஆல் வகுத்தீங்கன்னா 14.5 கிடைக்கும். அந்த 14.5வது கோடு தான் இந்தியாவுடைய சென்ட்ரல் மெரிடியன் லைன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு சென்ட்ரல் மெரிடியன் இருக்கும். இப்ப பூமிக்கு எப்படி சென்ட்ரல் மெரிடியன் 0 டிகிரி கோடோ அதே போல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் மெரிடியன் இருக்கும். இப்ப பாகிஸ்தான்ல மொத்த கோடுகள் எவ்வளவு போகுது? 320 கோடுகள்ல ஒரு 10 கோடு போகுதுன்னா 10ல பாதி 5. அந்த 5வது கோடு தான் சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் பாகிஸ்தான். ஸ்ரீலங்கா இருக்கு. ஸ்ரீலங்கால ஒரு 13 கோடு போகுதுன்னு வச்சுக்கோங்க, 12 கோடு போகுதுன்னு வச்சுப்போமே. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எக்ஸாக்டா தெரியல. அந்த ஸ்ரீலங்கா மேல ஒரு 12 கோடு போகுது அப்படின்னா எது சென்ட்ரல் மெரிடியன்? 12ல பாதி 6. அந்த 6வது கோடு தான் அதனுடைய சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் ஸ்ரீலங்கா. இந்த மாதிரி சொல்லலாம். அப்போ இந்தியாவின் மீது மட்டும் செல்லக்கூடிய மொத்த கோடுகளின் தீர்க்க கோடு எண்ணிக்கை, தீர்க்க கோடு லாங்கிடியூட் எண்ணிக்கை 29. 29ல பாதி 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 14.5. அந்த 14.5 எங்கிருந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா பாருங்க, இந்த 68 கூட ஆட் பண்ணிக்கணும். 68 கூட பிளஸ் 14.5 போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 82.30. 82 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். எப்படி சார் சொல்றீங்க? 68வது கோட்டை நம்ம 1ன்னு எடுத்துக்கணும், 69வது கோட்டை 2ன்னு எடுத்துக்கணும், 3 4 எக்ஸெட்ரா 14.5வது கோட்டில் போய் எங்க நிக்குதுன்னு பார்த்தா அது 82வது கோட்டில் போய் நிக்குது. புரியல? 0 டிகிரியா? 0 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா 80 81 82வது கோட்டில் போய் நிக்குது. அதுதான் பூமிக்கு நம்மளுடைய இந்தியாவுக்கு சென்ட்ரல் மெரிடியன். சென்ட்ரல் மெரிடியன் எப்படி கண்டுபிடிச்சோம்? நம்ம முன்னாடி சொன்னா 97வது டிகிரியில போய் முடியுது இல்லையா, அருணாச்சல பிரதேசத்துல. மைனஸ் 68 29 கோடு. அப்போ மொத்தமாக செல்லக்கூடிய 360 தீர்க்க கோட்டில் அதுல 29 கோடுகள் இந்திய நாட்டின் மீது மட்டும் செல்கிறது. அது 29ல எதை நம்ம சென்ட்ரல் எடுத்துக்கணும்? 29 பாதி 29 2ஆ பெரிய என்ன கிடைக்கும்? 14.5. 14.5 எடுத்துக்கிட்டு யார் கூட சேர்த்தணும்? இந்தியாவுடைய வெஸ்ட்ல குஜராத் இருக்கா? குஜராத்ல பாத்தீங்கன்னா 68வது டிகிரி தான் ஸ்டார்ட் ஆகும். 68வது தீர்க்க கூட அப்படி கிராஸ் பண்ணிட்டு குஜராத் வழியே போகும். இந்த 68 கூட 14.5 சேர்த்துக்கணும். சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் கிடைக்குதோ அந்த நம்பர் தாங்க இந்த இடத்துல வரக்கூடிய 82 30 டிகிரி ஈஸ்டர்ன் லாங்கிடியூட். இப்போ இதுதான் இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம். அப்போ உங்களுக்கு கேட்கலாம் கேள்வி, இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம் என்னன்னு கேட்டாங்கன்னா 82 டிகிரி 30 நிமிடம் கிழக்கு தீர்க்க கோடு. இதுதான் ஏன் இந்த தீர்க்கக்கூட வித்தியாசங்கள்லாம் இந்த மாதிரி 82 30 சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு காலத்துல பிரிட்டிஷ் பீரியட்ல நம்ம இந்தியாவில் கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம், கிழக்கில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசமும் மேற்குல குஜராத்துக்கும் இடையிலேயே பார்த்தீங்கன்னா நேர வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நேர வித்தியாசம் பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த 2 மணி நேரம் நேர வித்தியாசம் அப்படின்றது எதனால் அப்படின்னா, அந்த 29 கோடுகள் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 29 கோடுகள்ல சன்லைட் ஒரு கோட்டிலிருந்து மற்றொரு கோட்டிற்கு ஜம்ப் ஆகி போகணும் அப்படின்னா இட் வில் டேக் அப் டு 4 மினிட்ஸ். 4 நிமிடங்கள் எடுத்துக்கும். சூரியன் சுத்தாது, பூமியை தானே சுத்துது. அப்போ பூமி சுத்துறதுனால ஒவ்வொரு கோட்டில இருந்து சன்லைட் அடுத்த கோட்டுக்கு போகணும் அப்படின்னா 4 நிமிடங்கள். ஒவ்வொரு கோட்டுக்கு இடையில சூரிய வெளிச்சம் 4 நிமிடங்கள் எடுத்துக்கும். ஸோ அந்த 4 நிமிடம் அப்படின்றது கான்ஸ்டன்ட். அப்போ
எவ்வளோ? அருணாச்சல பிரதேசத்தில் 97வது கோடு இருக்குது, குஜராத்தில் 68வது கோடு இருக்குது, ரெண்டுக்கு இடையில 29 கோடுகள் இருக்குது. அப்போ மொத்தமாக 4 போட்டிங்கன்னா சூரியன் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு 116 நிமிஷம் எடுத்துக்குது. 116 நிமிஷத்தை 60 டிவைட் பண்ணிங்கன்னா டோட்டல் ஹவர்ஸ் கிடைச்சிரும். எவ்வளோ கிடைக்கும்? 1.56. அதாவது தோராயமாக அப்ராக்சிமேட்லி 2 hours. பார்த்தீங்களா? இப்படி தான் அருணாச்சல பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் இடையில நேர வித்தியாசம் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த நேர வித்தியாசம் ஏற்பட்டதுனால ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, ஒரு ஃப்ளைட்டு பிடிக்க முடியல, ட்ரெயின் புக் பண்ண முடியாது. ஸோ அந்த காலத்தில் பெரிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பெரிய பெரிய இன்டர்வியூலாம் இருந்திருக்காது. அப்படின்னாலும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. இதை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு நேர வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான முதன்மையான ஒரு காரணம் இந்த மாதிரி 2 மணி நேரம் சூரிய உதயம் மற்றும் சூரிய மறைவுக்கு இந்த மாதிரி ஒரு நேர வித்தியாசம் வந்துச்சு. இந்த பெரும் பிரச்சனை குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் இடையில இருந்த பிரச்சனையை பிரிட்டிஷ்காரங்க சால்வ் பண்ணுறாங்க. ஸோ தேட்ஸ் வை இந்த மாதிரியான புது இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம் கண்டுபிடிக்கிறாங்க. நாட் ஓன்லி இன் இந்தியா, ஃபார் ஆல் கண்ட்ரீஸ், ஃபார் சேம் ப்ராசஸ் அண்ட் சேம் டைம் ஓன்லி. சேம்னா அந்த நாட்டுக்கு எந்த மாதிரியான மெரிடியன் டைமோ அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றது இந்தியாவிற்கு மத்தியில் செல்லக்கூடிய 82வது ஒரு தீர்க்கக்கோடு. இது உத்தரப்பிரதேசம் அலகாபாத் வழியாக மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம் எங்க இருக்கு? 82வது தீர்க்கக்கோடு அது எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசம் அலகாபாத்ல மிர்சாப்பூர் வழியாக. மிர்சாப்பூர் இங்கிலீஷ் எழுதி போடணுமா? மிர்சாப்பூர். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே போல இந்தியா ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் லண்டன் ஜிஎம்டிக்கும் எவ்வளவு நேர வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +5.30 hours, அதாவது 5.5 மணி நேரம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது 5:30 hours. எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? 5.5 எல்லாம் ஒன்று தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்தியா பூமிக்கே ஒரு மத்திய தீர்க்கக்கூடனா 0 டிகிரி ஜிஎம்டின்னு சொல்லியிருப்போம். அது எங்கே இருக்குது? லண்டனில் இருக்குது. இந்த லண்டன்ல இருந்து இந்தியாவுடைய தீர்க்கரேகை, மத்திய தீர்க்கரேகை எங்க இருக்கு? 82வது கோட்டில் இருக்கு. அப்போ 0 - 82, 82ல இருந்து -0 கழிச்சோம்னா மிச்சம் அதே 82 தான். இந்த 82 × 4 போட்டிங்கன்னா எவ்வளோ? 330 நிமிடங்கள் கிடைக்கும். இது 330 நிமிடங்களை அவர்ஸாக மாற்றணும் அப்படின்னா 5.5. அப்போ முன்னாடி ப்ளஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா 5.5 மணி நேரம் நாம் லண்டனை விட ஃபார்வர்டாக இருக்கிறோம். இதில் சன்ரைஸ். அப்போ ஒரு நியூ இயர் கொண்டாடினா கூட லண்டனுக்கு முன்பாகவே நம்ம ஒரு நியூ இயர் கொண்டாடுவோம். ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிறோம், நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா சீக்கிரமாக செலிப்ரேட். இந்த மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு நாடு இருக்குது, அந்த நாடுடைய சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் லாங்கிடியூட் லைன், மத்திய தீர்க்கரேகை, அந்த நாட்டுக்கு ஒரு மத்திய தீர்க்கரேகை எதுன்றது கண்டுபிடிப்பாங்க. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் அப்படின்னா 10 கோடு போதுன்னா 10ல் 15, அது 5வது கோடு தான் ஒரு கோடு போடுவாங்க. ஓகேங்களா? அந்த 5வது கோட்டுக்கும் இந்த கிரீன்விச் மீன் டைம் 0 டிகிரி கோட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது, தூரத்தை ×4 போட்டு பெருக்குவாங்க. பெருக்கி /60 போட்டோம்னா எவ்வளோ ஹவர்ஸ்ன்றது தெரிஞ்சிடும். அப்போ அந்த 0 டிகிரி ஜிஎம்டிக்கும் மற்ற நாட்டினுடைய சென்ட்ரல் மெரிடியன் ஆஃப் லைனுக்கும் எவ்வளோ டைம் டிஃப்ரென்ஸ் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். நாட் ஓன்லி இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, யூரோப் எல்லா நாட்டிலுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.